அம்மா, ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட உண்மைய மறைச்சதுக்கே எனக்கு நரக வேதனையா இருக்குமா. அந்த குற்ற உணர்ச்சியே என் மனச போட்டு அறுக்குதுமா. இந்த ஒருத்தலோட நான் எப்படிமா உன் கூட இந்த வீட்டுல இருக்க போறேன்? இந்த ஒரு வருஷத்தை நான் எப்படி கடந்து வர போறேனே எனக்கு எப்படின்னு தெரியலம்மா. பெத்த அம்மா கிட்ட நடந்ததை மறைக்கிறது பெரிய பாவம். உனக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியலம்மா. நீ இதே நிம்மதியோட இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டேம்மா. தயவு செஞ்சு இந்த பாவிய மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. என்ன சார் இது? அந்த பொண்ணு கதறத கேட்டா உயிர் கொலையெல்லாம் நடுங்குது சார். காதலுங்கிற பேர்ல அந்த பரதேசிங்க இப்படி படுபாதக செயலை பண்றாங்களே சார். இதை நினைச்ச மனசே ஆற மாட்டேங்குது சார். இந்த மாதிரி பரதேசிங்க இருந்தா பொண்ணை பெற்றவங்க எப்படி சார் நிம்மதியா இருப்பாங்க? அதுக்கு நாம தான் பொறுப்பு குருமூர்த்தி. ஆடியோல அவன் பேசுறத வச்சு பார்த்தா ஒரு பெரிய நெட்வொர்க்கே இதுக்கு பின்னால இருக்குன்னு தெரியுது. தெளிவா திட்டம் போட்டு இந்த உமன் டிராபிகிங் பண்றாங்க. பல காலமா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பதான் சரியான ஒரு லீட் நமக்கு கிடைச்சிருக்கு சார். பணம் சம்பாதிக்கிறதுக்காக பொண்ணுங்களை விற்கிறான்ல, இவனெல்லாம் மனுஷனுங்களா சார்? இதுல சம்பந்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனை சும்மா விடக்கூடாது சார். தயவு தாட்சியமே பார்க்காம பார்த்த இடத்துல அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடணும் சார். எல்லா குற்றத்துக்கும் சாவு மட்டுமே தண்டனையா இருக்க முடியாது குருமூர்த்தி. சார், இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவனுங்க சார். இவன்லாம் உயிரோட இருந்தானா இன்னும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருவானுங்க சார். அவனுங்களை மொத்தமா ஒழிச்சு கட்டினா தான் பொண்ணுங்க நிம்மதியா இருக்க முடியும் சார். ஒரு அப்பாவா ஒரு மனுஷனா உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது குருமூர்த்தி. ஆனா ஒரு போலீஸ்காரனா நாம இப்படி யோசிக்க முடியாது. லீகலா என்ன செய்யணுமோ அதை தான் செய்ய முடியும். மோரோவர் இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் சட்டுன்னு செத்து போற தண்டனையா இருக்கக்கூடாது. அவன் ஆயுசு முழுக்க ஜெயில தான் இருக்கணும். நாம செஞ்ச தப்புக்காகத்தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் வருத்தப்படணும். நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை விசாரிச்சு யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. சரிங்க சார். அவங்க குற்றத்தை நிரூபிக்கிற மாதிரி எல்லா வித எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டுங்க. கண்டிப்பா சார். இவ்வளோ பெரிய கேஸை என்கிட்ட கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். என் பேர்ல நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேஸ் என்கிட்ட ஒப்படைச்சதில்ல. கண்டிப்பா நான் உங்க நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார். சார் சார் உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். சக்திவேல், நான் கேட்ட டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? சார், அந்த ஆடியோவை எந்த நம்பர்ல இருந்து முதல்ல அனுப்பியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார். அந்த நம்பருக்கு சொந்தக்காரங்க மேட்டூருக்கு பக்கத்துல இருக்கிற நெருஞ்சிப்பேட்டைங்கிற ஏரியால இருக்காங்க சார். அவரோட வயசு 75. ஆனா அவருக்கும் அந்த ஆடியோவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அவர் நம்பரை யூஸ் பண்ணி வேற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க சார். நீங்க சொன்ன மாதிரியே சேலம் சரௌண்டிங்ல இருந்து இந்த 3 மாசத்துல மட்டும் 7-8 பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க சார். செல்போன் டவரை வச்சு செக் பண்ணதுல அவங்க எல்லார் போன் நம்பருமே கடைசியா அந்த நெருஞ்சிப்பேட்டை ஏரியா பக்கத்துல தான் சார் காட்டியிருக்கு. சோ அந்த கேங்கோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்க்குலாம் மையமா இருக்கிறது நீங்க சொல்ற அந்த ஏரியாவா தான் இருக்கணும். இஸ் இட் ரைட்? ஆமா சார்.
அந்த ஏரியாவை டார்கெட்டா வச்சு விசாரிச்சா நிச்சயமா அவங்கள நாம நெருங்கிடலாம் சார். குருமூர்த்தி, எஸ் சார். இப்பவே இந்த கேஸோட முழு பொறுப்பையும் நீங்க எடுத்துக்கோங்க. எஸ் சார். அந்த கிரிமினல் கேங் எந்த இடத்துல இருந்து ஆபரேட் பண்றாங்கன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. நீங்க உங்க டீமோட அங்க போங்க. சக்திவேல் சொல்ற அந்த ஏரியா ஃபுல்லா விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். ஆனா போலீஸா போய் விசாரிச்சா அவங்க சுதாரிச்சுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க உங்க டீமோட வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க. ஓகே சார். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி விசாரிச்சு அந்த கேங்க ரவுண்ட் அப் பண்ணுங்க. இதுக்கு மேல எந்த பொண்ணும் அந்த ஏரியால இருந்து காணாம போக கூடாது. கண்டிப்பா சார். அவங்க அடுத்த வேட்டையை முடிக்கிறதுக்குள்ள உங்க டீம் அவங்கள கார்னர் பண்ணி பிடிச்சிடணும். இஸ் இட் கிளியர்? கிளியர் சார். சரி, உங்க டீம் கிட்ட பேசிட்டு யார் யார் போறீங்க, என்ன பிளானோட போறீங்கன்னு எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆபரேஷன் முடிக்கணும். ஓகே? ஓகே சார். ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம் குருமூர்த்தி சார், இது ரொம்ப சீக்ரெட்டான ஆபரேஷன். நீங்க எங்க போறீங்க, எதுக்கு போறீங்கன்னு நம்ம 3 பேருக்கும் உங்க டீமுக்கு மட்டுமே தெரியணும். ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் இத பத்தி பேசாதீங்க. ஓகே சார். யாராவது கேட்டா கேம்புக்கு போறேன்னு சொல்லி வேற ஏரியா பேர் சொல்றீங்க. இந்த ஆபரேஷனை பத்தி ஒரு சின்ன நியூஸ் கூட லீக் ஆகக்கூடாது. இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியாம நான் சீக்கிரட்டா வச்சுக்கிறேன் சார். இவ்வளவு தைரியமா அந்த காரியத்தை செய்யறான்னா நிச்சயமா போலீஸ் லெவல்ல ஏதோ லிங்க் இருக்கணும் அவங்களுக்கு. விஷயம் வெளியில போயிட்டா அந்த லிங்க் மூலமா அவங்களுக்கு தகவல் போய் அலர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. புரியுது சார். இந்த ஆபரேஷனை பத்தி யாருக்குமே தெரியாம நான் பாத்துக்கிறேன் சார். சார். மயிலு, மயிலு, அதுக்குள்ள தூங்கிட்டாள் அவ. மயிலு, கதவை தர, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா மயிலு. மயிலு, அம்மா இந்தா. ஏன் கதவை தாப்பால் போட்டு வச்சிருக்க? அம்மா, ட்ரெஸ் மாத்ததுக்கு தாப்பால் போட்டேன், அப்படியே டயர்ல தூங்குனதுனால மறந்துட்டேன். சரி, காஃபி சாப்பிடுமா? அம்மா. அது மயிலு, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வாடி இருக்கு? அழுதியா? நான் ஏமா அழ போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் உன் கண்ணெல்லாம் அழுத மாதிரி செவந்திருக்கு. கண்ணெல்லாம் கலங்கிருக்கேடி. அம்மா, நைட்டு தூங்கல, அதான் முகம் அப்படி இருக்கு. எரிச்சல்ல கண்ணுல இருந்து தண்ணி வருது, வேற ஒண்ணும் இல்லம்மா. இல்ல, இதுக்கு முன்னாடியும் நீ நைட் ஷிப்ட்லாம் போயிருக்க. அப்பெல்லாம் நீ களைப்பா இருப்ப. ஆனா இப்ப பாக்குறப்போ எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. ஏதோ பெரிய துக்கத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்க. ஸ்டேஷன்ல மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கண்ணு முழிச்சு வேலை செஞ்சுட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். காரணம் தெரிஞ்சு ஏமா இப்படி கேள்வி மேல கேள்வி கேக்குற? என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? ஏய் 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 மயிலு, நீ எப்பவும் போல இல்லையேன்னு தான் கேட்டேன். அதுக்கே நீ இப்படி கோச்சிக்கிற? டயர்டா இருக்கிறவள இழுத்து வச்சு சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா கோவம் வராதம்மா? அம்மா, ஏமா அப்படி பாக்குற? நீ பேசுறது உன் கோவம்லாம் ரொம்ப புதுசா இருக்கே மயிலு. ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் இப்படி நடந்துக்கிற. என்ன நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா? நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்டி, அதான் என் ஆசை. உன் முகத்தை என்னால இப்படி பார்க்க முடியல மயிலு. பிரச்சனை பெருசோ சின்னதோ இப்ப நீ மனசு விட்டு கொட்டி தீர்த்துடு. அம்மா வருத்தப்படுவேன், எதையும் மறைக்காத மயிலு. பிரச்சனையால வர வேதனையை விட நீ என்கிட்ட மறைக்கிற வேதனையை தான் என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படி.
மன்னிச்சிருமா. இந்த விஷயத்துல என்னால உன் நம்பிக்கைய காப்பாத்த முடியல. போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் தான் காதல் கல்யாணம்னு எல்லாத்த பத்தியும் யோசிக்கணும்னு நீ சொல்லி இருக்க. நானும் அந்த வைராக்கியத்தோட தாமா இருந்தேன். ஆனா என்னையும் மீறி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி என்னோட கல்யாணம் நடந்துருச்சு. என் மேல தப்பே இல்லைனாலும் உன் பார்வைக்கு நான் குற்றவாளியாதாம்மா தெரிவேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைப்பேன். என்ன சூழ்நிலையில இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து கதர்ந்து துடிக்கிறம்மா. ஆனா உனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயத்துல என்னால எதையுமே சொல்ல முடியல. அம்மா, என்னால உன்னை இழக்க முடியாதேம்மா. எனக்கு நீ வேணும், நீ வேணும்மா. எனக்கு நீ 100 வருஷம் என் கூடவே இருக்கணும்மா. நான் போலீஸ் ஆபீசர் ஆகி சாதிக்கிறத நீ பார்க்கணும்மா. அப்பா எனக்கு சல்யூட் அடிக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படணும். உன்னையும் என் பொண்ணுங்களையும் நான் தூக்கி எறிஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன்னு உன்கிட்ட மனசார வந்து அவரை மன்னிப்பு கேட்கணுமா. வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற பெருமையோட நீ அவர் முன்னால கம்பீரமா நிக்கணுமா. இதெல்லாம் நடக்கணும்னு தாமா நான் உன்கிட்ட எல்லா உண்மையுமே மறைக்கிறேன். என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா? வேலையில பிஸியா இருக்காளோ? சரி, அத்தைக்கு போன் பண்ணுவோம். ஹலோ அத்தை, நான் தேன்மொழி பேசுறேன். தேனு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கம்மா. வீட்ல நடந்த விஷயத்த மயில் சொன்னா அத்தை. ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நீங்க கும்பிடுற சாமி உங்களை கைவிடாது. அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். என்னடி இந்த பக்கம் ஆளையே காணும்? போலீஸ் ஆனதும் எங்களெல்லாம் மறந்துட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. ஸ்டேஷன் வீடுன்னு ஓடுறதுக்கே கரெக்டா இருக்கு. எங்கேயுமே போக முடியல. மயிலும் அப்படிதாண்டி இருக்கா? உன் வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? ஆமா அத்தை, சம்பள பணத்தை சேர்த்து வச்சு புதுசா ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். சந்தோஷம்டி. அத்தை, அத பத்தி சொல்றதுக்கு தான் மயிலுக்கு போன் பண்ணேன். அவ போன் எடுக்கவே இல்லையே. வேலையில பிஸியா இருப்பாளோ? இல்ல தேனு, அவ வீட்ல தான் இருக்கா. அவளுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டிருந்தாங்க. வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தா. அப்படி இல்லனா போனை சைலண்ட்ல போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காளா? இல்லடி, இப்ப கூட பார்த்தேன், முழிச்சிட்டு தான் படுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஏன் அத்தை அவ போன் எடுக்கல? அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்து முகமே சரியில்லடி. எவ்வளவு கலப்பா இருந்தாலும் என்கிட்ட நல்லா தாண்டி அவ பேசுவா. அங்க நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லுவா. ஆனா இன்னைக்கு அவ பேச்சு நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. யார்கிட்டயும் சரியா பேசவே மாட்டேங்கிறா. எதையும் பறி கொடுத்த மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு போய் கேட்டா என் மேலேயே எரிஞ்சு விழறா. நான் அவளை இப்படி பார்த்ததே இல்ல தேனு. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியல.
வழக்கம் போல அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது 7:30 எழுத்திருப்பாரு. அந்த ஆள் விஷயம்னா என்கிட்ட சொல்லிருப்பாடி. அதுவும் இல்லாம அந்த ஆள் பிரச்சனை கொடுக்கறதுன்னு புதுசு இல்ல. ஏன்னா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கு. எனக்கு அது புரிய மாட்டேங்குது. நானே போய் திரும்ப திரும்ப கேட்டு அவளை சங்கடப்படுத்த கூடாதுன்னு தான் அப்படியே விட்டுட்டேன். சரி அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வண்டி எடுத்துட்டு நான் அங்கதான் வரேன். ஒரு என்கொயரி கமிஷனை போட்டு நான் விசாரணை பண்ணிடுறேன். ஈஸியா உங்களை ஏமாத்திருவா, ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பிரச்சனைன்னு வாயை புடுங்கி சகஜமாக்கி பழைய மாதிரி மாத்தி காட்டுறேன். சரிதான் தேனு, நீ வந்தாதான் மாறுவான்னு எனக்கும் தோணுது. நானே உனக்கு அதுக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, நீ டியூட்டிக்கு போயிருப்பேன்னு தான் ஃபோன் பண்ணல. சரி அத்தை, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரியா, வச்சிடுறேன். வா தேனு. பரமரே, பரமரே, நான் என்ன கதையை சொல்லிட்டு அப்படி திகைச்சு போய் நிக்கிறீங்க? எதுக்கு இந்த சொரண டெஸ்ட்? இல்ல ஆண்டவரே, இது எனக்கு கனவா நிஜமானே புரியல. எஸ்பி சார் நம்மள நம்பியா இவ்வளவு முக்கியமான கேஸ் ஒப்படைச்சிருக்காரு. ஏன் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சந்தேகம்? இல்ல, நம்ம மாமூலான போலீஸ் வேலை தானே செஞ்சிட்டு இருக்கோம். இல்ல, நம்மள போய் இவ்வளவு நம்புறாங்களே, எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு. நம்ம என்ன அப்படி சாதிச்சிட்டோம்? நம்ம வரலாறு தெரியாம நீங்க பாட்டு நம்மள அசிங்கப்படுத்துறீங்க. என்ன வரலாறா? புக் ஏதாவது எழுத போறீங்களா? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல நம்ம தான் சக்சஸ் பண்ணிருக்கோம். ட்ரக் கேசஸ் நம்ம தான் பிடிச்சிருக்கோம். நம்ம புடிச்சுமாக்கே நாமனா நம்ம ஸ்டேஷன்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தானே. அந்த கிரெடிட்ஸ் நமக்கு தானே வந்து சேரும். என்னோட ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கிறதுனால தான் எஸ்பி சார் ஸ்பெஷலா இந்த கேஸ் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காரு. பரமர, நமக்கு தகுதி இல்லைன்னு நம்மள நாமே குறைச்சி பேசக்கூடாது. சின்சியரா எடுத்துக்கிட்டு சிறப்பா செய்யணும். சொல்ல போனா பர்சனலாவே இந்த கேஸில் நான் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டேன். திருடுறது கொள்ளையடிக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம். அதுக்கான அந்த தண்டனைய அவனுக்கு அனுபவிச்சே ஆகணும். இந்த கேஸ்ல எனக்கு பேர் கிடைக்குதோ இல்லையோ, பொண்ணுங்களுக்கான நீதி கிடைச்சே ஆகணும். ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க இப்படி பேசி பார்த்ததே இல்லைங்களா ஆண்டவரே? இங்க பாருங்க, அப்படியே சிலுத்து முடியல நிக்குது. அரமரே, ஐயோ கிண்டல் அடிக்கலீங்க ஆண்டவரே. ஐ எம் டெல்லிங் சீரியஸ்லி. யூ நோ, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஆமா, அந்த கும்பல் இருக்குன்னு சொன்னீங்களே, அது எந்த ஊருங்க? அது மேட்டூர் பக்கத்துல நெருஞ்சிப்பேட்டைன்னு ஒரு இடம். அது எனக்கு தெரியாதுங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம விசாரிக்க போற இடம் அதுதான் சொல்ல வந்தேன். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நிறைய செலவாம, இதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பா? அதையெல்லாம் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குங்க. ஆண்டவரே, அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் நமச்சிவாயம். அவனோட மாமாவும் அத்தையும் அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவங்க மூலமா நம்ம தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடையும் அவன் பண்ணிடுவான். பரமர, ரொம்ப நல்லதான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. உடனே அந்த ஆளுக்கு போன் போடுங்க. அந்த ஊர் எப்படி, மற்றபடி அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு விசாரிங்க. அப்புறம் அவனோட மாமாவும் அத்தையும் அங்க என்ன பண்றாங்க டீட்டெயிலா விசாரிங்க. அதை வச்சு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. பரமர, உன் நண்பன் என்ன சொல்றான்? அது நான் நினைச்ச மாதிரி அவனுக்கு ஒன்றும் அவ்வளவு விவரம் பத்தலீங்க. அந்த ஊரை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க. அவங்க மாமாவும் அத்தையே வீட்டுக்கு முன்னாடி ஒரு டிஃபன் கடை வச்சிருக்காங்களாமா. வீடு நல்ல பெரிய வசதியான வீடாமா. 10 பேருக்கு கூட தங்கிக்கலாமாமா. வர்றதா இருந்தா கன்ஃபார்மா போன் பண்ணி சொல்லு. மாமா கிட்ட பேசி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். ஆமா, நம்ம எப்ப போறோம் அந்த ஆபரேஷனுக்கு? பரமர, எப்ப போறோங்கிறத விட என்னவா போறோங்கிறதா ரொம்ப முக்கியம்.